ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் அவர் வேர்ல்டு ஏஆர்பி அனிமி வேர்ல்டு. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம விஸ்டோரியா வேண்டா அண்ட் ஸ்குவாட் அனிமி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 2024 ரிலீஸ் ஆன ஒரு மூவி, ஒன் ஆஃப் த ஹாரி பாட்டர் ரிலேட்டட் ஸ்டோரி. ஸோ நம்ம மாஸ்கில் இருக்குல்ல, மஸ்குலர் மேன், அவனோட அந்த ஸ்டோரியோட ரிலேட்டடாகவும் இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி பட்டதான். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, கத்தி வச்சு மட்டுமே சண்டை போகிறோம். அவனுக்கு மேஜிக் பவரே கிடையாது. ஏன்னா சாதாரண ஒரு சிம்பிள் மேஜிக் பவர் கூட அவனால் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி பட் அவனோட கத்தி சண்டையில் வந்து அவனை ஜெயிக்க யாராலையும் முடியாது. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்கான். ஸோ இவனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு. அவள் வந்து சின்ன வயசுலேயே அப்புறம் 12 இயர்ஸ் அந்த ஏஜ்லேயே வந்து பெரிய ஒரு ஸ்குவாட் மாஸ்டர்னால் மேஜிக் மாஸ்டராக மாறி அவங்களுக்கு அவங்க ஏரியாவில் வந்து அவங்க காலேஜில் வந்து டவர் இருக்கும். அந்த டவரில் வந்து யார் அந்த பிளேஸுக்கு சீக்கிரமாக போகிறாங்கன்னு ஒரு போட்டிங்க 2 பேருக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும். அதில் அந்த பொண்ணு ஃபாஸ்ட்டாக போயிடா. ஒரு ஐஸ் மேஜிக் அவளே ஓனாக மேஜிக் ரெடி பண்ண ஆரம்பித்தா. எல்லாமே ஓனாக பண்ணி எல்லாமே சூப்பராக ரிலேட்டடாக பண்ணிட்டான். ஸோ அதனால் வந்து அவள் வந்து என்ன பண்ணிட்டான்னா, அவளோட சின்ன வயசுலேயே சாதிக்க முடியாத சாதனையெல்லாம் பண்ணி அவளோட டவர் ஆஃப் த எட்ஜுக்கு போய் அவள் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இவனை ஒரு இடத்துல வந்து காத்துட்டே இருக்கா. இவன் எப்போ வருவான்? ஏன்னா இவன் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேம் டைம் வந்து ஒரு மாதிரி லவ் கம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து காத்துட்டே இருக்கா. இவனும் வந்து முடியாத போராட்டம் எல்லாம் பண்ணுறான். டஞ்சனுக்குள்ளே போகிறான், சண்டை போடுறான், நிறையவே பண்ணுறான். பட் எதுவுமே அவனால் ஒர்க் அவுட் பண்ணி சீக்கிரமாக மேலே போக முடியல. பட் இந்த சீசன் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அப்படி காட்டுவாங்க. பட் போக இவனோட பவர் கூடுது, இவனோட சண்டை விதம் மாறுது. ஆனால் யாருமே வந்து இவன் பவர் இல்லாததுனால வந்து இவன் எல்லாருமே டம்மியாக நினைப்பாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இவனோட உண்மையான பவர் என்னன்னே தெரியும். ஸோ அவங்க வந்து இவங்ககிட்ட சில பேர் விரோதிகளாக இருந்தாலும் சில சைடில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லா நடந்துப்பாங்க. ஸோ ஒன் ஆஃப் த குட்டஸ்ட்டு மூவின்னு சொல்லுவேன். ஸோ போக ஸ்டோரி வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். டஞ்சனுக்குள்ளே சண்டை நடக்கிறது, வில்லன்கள் என்ட்ரி ஆகிறது, இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நல்ல ஸ்டோரி தான். பட் ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு போட்டி வைப்பாங்க. அதுதான் நம்ம ஸ்டோரியோட எண்டஸ்ட்டு பாயிண்ட்டாக இருக்கும். அந்த போட்டியில் வந்து யார் ஃபஸ்ட்டு வந்து அந்த கிரேடேட்டை எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவனும் என்ன பண்ணுவான்னா, போட்டிக்குள்ளே கலந்துப்பான், நிறைய பேர் தோக்கடிப்பான். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமான பேரை தோக்கடிச்சு என்ன பண்ணுவான்னா, நம்பர் 1 பிளேஸுக்கு வருவான். பட் கிரேடேட்டை எடுக்க மாட்டான். அந்த நேரம் வேற ஒருத்தன், அந்த ஐஸ் மேஜிக்குன்னு ஒருத்தன், அவனோட ஃப்ரெண்டை வந்து ரொம்ப இழிவாக பேசுவான். ஒருத்தன், நானும் தான் ஐஸ் மேஜிக் பண்ணுவேன், நான் தான் அடுத்த எபிசோடு அப்படின்னு சொல்லி நிலமா பேசிகிட்டு இருப்பான். அது அவனால் பொறுத்துக்க முடியாது. ஸோ அவனை வந்து தொமுசம் பண்ணிவிட்டு அந்த கிரேட் நான் தூக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு பொழந்தெடுப்பான். நிறைய மேஜிக், நிறைய அவனோட மேஜிக் நிறைய யூனிக்காக இருக்கும். பட் என்னென்னா அதில் நிறைய வந்து ஃபேக்கான ஐடியாஸ் இருக்கும். அதெல்லாம் இவன் ஈஸியாக கண்டுபிடிச்சி அதுலேருந்து வெளியே வந்து அவனை போட்டு தள்ளி அந்த உண்மையெல்லாம் எல்லாருக்கும் சொல்லிவிட்டு கடைசி கிரீட் எடுக்க போனால் வேற ஒருத்தன் எடுத்துருவான். உங்கள் சன்னு நல்லா இருந்துப்பா, அதை பார்க்க நல்லா இருந்துச்சு, ஆனால் என்ன என்னால் வந்து உனக்கு வந்து கிரீட்டெல்லாம் விட்டு தர முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹைட் அண்ட் சீக் விளாட்ற மாதிரி. இவன் ஃபஸ்ட்டே வந்து எடுத்துருந்தாலும் எடுத்துருக்கலாம். பட் வந்து எல்லா போட்டியும் முடிஞ்சு அவன் போட்டியெல்லாம் பார்த்துட்டு மெதுவாக வந்து எடுத்துகிட்டு போகிறான். அசால்ட்டாக சொல்லிட்டாங்க, சண்டை நல்லா இருந்துச்சு, பட் கிரீட்டெல்லாம் தர முடியாது சொல்லிட்டான். ஸோ கிரீட் இவனுக்கு கிடைக்கல. பட் இருந்தாலும் இவனோட பேர் வந்து எல்லா இடமும் பேச ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் ஒரு பவர் இல்லாத ஒன்றும் ஆகாத ஒருத்தன்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த கேமுக்கு அப்புறம் இவனை வந்து எல்லாருமே வந்து தலைக்கு மேலே தூக்கி வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கேமில் விளாட்ன எல்லா டாப் பாயிண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஒரு டஞ்சனுக்குள்ளே போகலாம், இந்த ஒரு ஒரு கேம்ப் மாதிரி நடத்துனாங்க காலேஜிலேருந்து, அந்த ஸ்கூல்லேருந்து கேம்ப் மாதிரி நடந்துட்டாங்க. அப்போ டஞ்சனுக்குள்ளே வந்து ஓவராலாக போகிற மாதிரி. ஸோ அந்த டீம் வந்து டஞ்சனுக்குள்ளே போச்சு. டஞ்சனுக்குள்ளே போயிட்டு அந்த டீம் என்னெல்லாம் பண்ணிச்சு, அதை நம்மளோட ஃபஸ்ட்டு சீசனோட லாஸ்ட்டு சீன் அதில் தான் வில்லங்க 2 பேர் என்ட்ரி ஆகிறாங்க. அதில் வந்து நிறைய பேர் கொல்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ அவங்க ப்ரொஃபஸர்ஸ் எல்லாரையும் வந்து தலையை கட் பண்ணி ஒன்றுக்கும் உதவாத மாதிரி சிம்பிளாக நீயா போடா அப்படின்னு சொல்லி தட்டி விடுவாங்க. அந்த மாதிரி சடனாக தலையை கட் பண்ணி அதை நிறைய பேர் வச்சு விளையாடிட்டு வேறு இருப்பானா. அப்படி 2 வில்லன்மார்கள் உள்ள என்ட்ரி ஆனாங்க. அது வரைக்கும் அவனை பற்றி எந்த நியூஸுமே தெரியாது. அவனை யாருன்னு கூட யாருக்கும் தெரியாது. அந்த வரைக்கும் அந்த ஸ்டோரி வந்து யாருமே ப்ளாட் அவுட் பண்ணவே இல்லை. நம்ம மஸ்குலர் மேனில் கூட இப்படி ஒருத்தன் இருந்தான், இப்படி ஒருத்தன் இருக்கான், இவன் தான் இவனோட அப்பா, இவன் தான் பெரிய வில்லன் இது பண்ணாங்க.
பட் இந்த இடத்துல அந்த மாதிரி எதுவுமே ப்ளாட் பண்ணல. ஆனால் ஃப்ளாஷ்பேக் மட்டும் போயிட்டு வரும். ஃப்ளாஷ்பேக் என்ன ஃப்ளாஷ்பேக்னால் நம்மளோட சொன்ன ஸ்டார்டிங்கில் ஒன் ஆஃப் த க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தி வந்து ஐஸ்மேஜ், இன்னொருத்தன் வந்து ஸ்குவாடை வச்சு விளையாடுற, அவங்க 2 பேரோட ஃப்ளாஷ்பேக் மட்டும் போயிட்டு வரும். அந்த 2 பேர் ஃப்ளாஷ்பேக்லேயே ஒரு அம்மா இருப்பாங்க. அந்த அம்மாவை பற்றி மட்டும் சடனாக போயிட்டு வரும். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர அதை ஃபுல் ஸ்டோரியாக சொல்ல மாட்டாங்க. ஸோ இதில் இவன் எங்கே உள்ளவன், இவன் எங்கேருந்து வந்திருக்கான்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் கத்தி சண்டையில் துவம்சம் பண்ணிடுவான். ஆனால் பவர் கிடையாது, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. சேம் டைம் வந்து வில்லன்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதில் வந்து ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான்னா இவங்களையும் முடிக்க சொல்லிடுவான். ஆனால் அந்த நேரத்தில் வந்து ஒரு பெரிய வில்லனை மட்டும் ரெடி பண்ணி விட்டுட்டு இவங்கள முடிக்க சொல்லிடுவான். பட்டு நம்ம வில் இருக்கிறதுனால வந்து அவனோட பேர் வில் வந்து அவங்கள எல்லாரையும் காப்பாற்றிடுவான். ஸோ இதோட இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கலாம்.